ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பாட்டில்லாத பரமனை பரமலோகநாதனை நாட்டிலாத நாதனை நாரிமங்கை பாகனை கூட்டி மெல்ல வாய்ப்புதைத்து குணுகுணுத்த மந்திரம் வேட்டகாரர் குசுகுசுப்பை கூப்பிடா முகிஞ்சதே. சிவவாக்கியர் என்ற சித்தர் அருளிய மிக அற்புதமான தத்துவ பாடல் இது. மேலோட்டமாக பார்த்தால் ஏதோ வேட்டைக்காரர்களைப் பற்றியது போல தோன்றும். ஆனால் இதன் உள்ளே இருக்கும் ஆன்மீக பொருள் மிகவும் ஆழமானது. உங்களுக்காக இந்த பாடலின் எளிய மற்றும் தத்துவ விளக்கத்தை கீழே கொடுத்துள்ளேன். பாடலின் வரிகள்: பாட்டிலாத பரமனை பரமலோகநாதனை நாட்டிலாத நாதனை நாரிமங்கை பாகனை கூட்டி மெல்ல வாய்புதைத்து குணுகுணுத்த மந்திரம் வேட்டகாரர் குசுகுசுப்பை கூப்பிடா முகிஞ்சதே. சொற்பொருள் விளக்கம்: பாட்டிலாத பரமன் மனிதர்களின் சாதாரண பாடல்களுக்கும் புகழ்ச்சிகளுக்கும் அப்பாற்பட்ட எல்லையற்ற இறைவன். பரமலோகநாதன் மேலான ஆன்மீக உலகமாகிய பரமபதத்தின் தலைவன். நாட்டிலாத நாதன் எந்தவொரு குறிப்பிட்ட நாட்டிற்கோ அல்லது எல்லைக்கோ உட்படாத உலக கடந்த இறைவன். நாரிமங்கை பாகன் பெண்ணாகிய பார்வதி தேவியை தன் உடலின் ஒரு பாகமாக கொண்ட சிவபெருமான். அர்த்தநாரீஸ்வரர் மை சிவமும் சக்தியும் ஒன்று என்ற தத்துவம். கூட்டி மெல்ல வாய்புதைத்து 5 புலன்களையும் மனதையும் ஒருமுகப்படுத்தி மௌன நிலையை அடைந்து குணுகுணுத்த மந்திரம் உள்ளுக்குள்ளேயே மனதிற்குள் ஜபிக்கப்படும் பிரணவ மந்திரம் ஓம் அல்லது நமசிவாய. வேட்டகாரர் இங்கே வேட்டைக்காரர்கள் என்பது நமது ஐம்புலன்களை கண் காது மூக்கு வாய் மெய் குறிக்கிறது. குசுகுசுப்பை கூப்பிடா முகிஞ்சதே புலன்கள் வெளியில் சத்தமிட்டு கொண்டு ஓடுவதை நிறுத்தி உள்நோக்கி ஒடுங்கி இறைவனோடு ஒன்றிணைந்து மௌனமாவது. முழுமையான தத்துவ விளக்கம்: ஒரு வேட்டைக்காரன் காட்டில் மிருகங்களை வேட்டையாடும்போது அவை ஓடிவிடக்கூடாது என்பதற்காக மிக ரகசியமாக வாயை பொத்திக்கொண்டு குசுகுசு என்று சைகை பேசிக்கொண்டு நகர்வான். அதேபோல சாதகன் தியானம் செய்பவர் தன் உடலுக்குள் இருக்கும் ஐம்புலன்கள் என்ற வேட்டைக்காரர்களை அடக்க வேண்டும். நம் புலன்கள் வெளியில் இருக்கும் உலக இன்பங்களை வேட்டையாட துடித்துக் கொண்டிருக்கின்றன. யாரொருவர் தியானத்தில் அமர்ந்து வாயை திறந்து பேசாமல் வாய்புதைத்து மனதிற்குள் ரகசியமாக மந்திரத்தை ஜெபித்து குணுகுணுத்து புலன்களின் சத்தத்தை அடக்குகிறாரோ அவருக்குள் ஒரு மௌன நிலை ஏற்படும். அந்த பேரமைதியான நிலையில் எல்லையை கடந்தவனும் அம்மையப்பனுமான அந்த பரம்பொருள் நமக்குள் வெளிப்படுவார். சுருக்கமாக, வெளி உலகப் பேச்சுகளையும் புலன்களின் ஆட்டத்தையும் அடக்கி மனதிற்குள் மௌனமாக இறைவனை தியானித்தால் எல்லைகளற்ற அந்த சிவபெருமானை நமக்குள் உணர முடியும் என்பதே இப்பாடலின் ரகசியம். பாட்டில்லாத பரமனை பரமலோகநாதனை நாட்டிலாத நாதனை நாரிமங்கை பாகனை கூட்டி மெல்ல வாய்ப்புதைத்து குணுகுணுத்த மந்திரம் வேட்டகாரர் குசுகுசுப்பை கூப்பிடா முகிஞ்சதே.